வணக்கம் வியூவர்ஸ், என் பெயர் சைந்தவி. நான் ஒரு நீதி கதை படிக்க போறேன். நீதி கதை ஒன்று. கருப்பொருள்: புத்தி கூர்மை அவசியம். நீதி: அறிவு கூர்மையை இறந்தால் துன்பம் நேரிடும். அது ஒரு அழகிய ஏரி. அந்த ஏரியில் அழகிய ஆமை ஒன்று தனது 2 வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த 2 வாத்துகளையும் ஆமை சந்துப்பட்டு வழக்கம். ஒரு நாள் அந்த 2 வாத்துகளும் வருத்தத்துடன் காணப்பட்டன. இதை கண்ட ஆமை, என் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள் என்று கேட்டது. பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தில் இந்த ஏரி வறண்டு வருகிறது. இன்னும் சில காலத்திற்கு பிறகு இங்கு முற்றிலும் நீர் வற்றிவிடும். எனவே நாங்கள் இருவரும் சில பக்கத்து ஊரில் உள்ள ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்று வாத்துகள் கூறின. நீங்க என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்துச்சு? நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவுதான் குறையும். எனக்கோ உயிரே போய்விடும். என் மீது உங்களுக்கு நேசம் இதுமானில் என்னையும் அழைத்து செல்லுங்கள். உனக்குதான் 2 கைகள் கிடையாதே. உன்னை அழைத்து போக எங்களால் எப்படி முடியும் என்று வாத்து. அதற்கு ஆமை உபாயம் சொன்னது. ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள். நான் நடுவில் என்னுடைய பிறங்களால் கெட்டியாய் பிடித்து கொள்கிறேன். நீங்கள் 2 பக்கமும் பிடித்து தூக்கிக் கொண்டு பிறந்து செல்லுங்கள் என்றது ஆமை. 2 வாத்துகளும் 2 பக்கமும் குச்சியை பிடித்து பறக்க நடுவில் ஆமை தன் வாயால் குச்சியை பறிகொண்டு இருந்தது. செல்லும் வழியில் வாத்துகள் ஆமையுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள் வாத்துகள் எதையோ தூக்கிக் கொண்டு போகின்றன என கூச்சலிட்டனர். ஆமையின் கேட்ட நேரம் அந்த வார்த்தைகள் அதன் செவியில் விழுந்தது. இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகிறார்கள்
சொல்லிடுகின்றனர் என ஆமை வாய் திறந்து பேச வாத்துகள் பிடித்திருந்த குச்சியை அது விட்டுவிட்டதால் கீழே வீரத்தோடு கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்தது. நண்பர்களே, இந்த கதையின் நீதி அறிவு கூர்மையை இழந்தால் துன்பம் நேரிடும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். ப்ளீஸ் நம்மோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, காமெண்ட் பண்ணுங்கோ, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கோ. நன்றி.